ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட கசக்காதுங்க. இப்போ வானிலையில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. நம்ம இதை வறுத்து எடுத்துட்டு அதிலே நம்ம குழம்பு செஞ்சிடலாம். இப்போ நல்லா அதை வதக்குங்க. எவ்வளோ எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த கசப்பே போயிடும். நல்ல ப்ரௌனிஷாக வர வர நல்லா சுருங்க சுருங்க அதை நம்ம வதக்குன பாவக்காய்களை வடிகட்டிட்டு எண்ணெய் ஈர்த்துட்டு அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒன்று விடாமல் அதை எடுத்துருங்க. அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம தாளிச்சுக்கலாம் குழம்ப. சோம்பு போட்டு தாளிங்க. அடுத்து வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொன்னிறமாக பொரிஞ்சதும் அதுக்கு அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கங்க. கருவேப்பிலை, பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், 2 பட்டை மிளகா இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, ரொம்ப வேண்டாம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அந்த தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்ல கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு தான் நம்ம பாவக்காயை போடணும். ஸோ கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தான் நம்ம பாவக்காயை ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததும் இந்த மாதிரி வந்துடும். நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.